பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இசிஏ தூய மார்க்கு தேவாலயம் திருநகர் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த ஆலய ஆராதனைக்கு அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். பரலோகத்தின் தகப்பனை, இந்த ஓய்வு நாள் கால வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற, கவனிக்கிற, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல, ஆண்டவர் இவ்விதமாக எங்களை ஆசீர்வதித்து நீ நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பாட இருக்கிற பாடல்களையும் வாசிக்க இருக்கிற வேத பகுதிகளையும் உடைய ஆலோசனைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். 310வது பாடல், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம்
சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். 16வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16 சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 16. தாவீது எழுதின மிக்தாம் எனும் பொற்பனது கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கு 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்பிக்கை குறித்து, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து அதிகமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. அப்படி என்றால் உலக காரியங்களிலே நமக்கிட்ட இருக்கிற திறமைகள், பணம், பொருட்களை அவைகள் மேல் நாம் நம்பிக்கை வைக்காதபடி நம்மை அழைத்த, நம்மை உண்டாக்கின, நம்மை உருவாக்கின, நம்மை நடத்துகிற, நமக்கு பலன் தருகிற, நமக்கு சுகம் தருகிற
நமக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்கிற அந்த தேவன் மேலே நம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 28-25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். எல்லா விதத்திலும் அவர்தான் என்னை நடத்துகிறார், அவர்தான் என்னை தேற்றுகிறார், அவர்தான் எனக்கு உதவி செய்கிறார் என்று அவரை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 29 25 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவனோ அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எரேமியா 17 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முழுவதுமாய் நம்பும் பொழுது அவர்கள் கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 18 5 எசேக்கியா என்ற ராஜாவை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தரை அவன் தேடினான், கர்த்தரை அவன் நம்பினான். ஆகவே அவனுக்கு மரணம் வரும் பொழுது அவன் எவ்விதமாய் கர்த்தரிடத்தில் ஜெபித்தான் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவரிடத்தில் வந்து நான் உண்மையாய் நடந்தனே, எனக்கு உதவி செய்யும் என்றெல்லாம் அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் என்ன? 2 ராஜாக்கள் 18 சொல்லுது, எசேக்கியா ராஜா அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிற்று. மோசே கற்பித்த அந்த கற்பனைகளின் படியெல்லாம் அவன் நடந்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். ஆகவே தேவன் அவனோடு இருந்து அவனுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீதிமான்களுடைய நம்பிக்கை அது மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நாட்களில் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தரை நம்புவோம். சங்கீதம் 40 சொல்கிறது, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். எல்லாவற்றிலும் தேவனை முதலாவது வைத்து அவரை நம்பும் பொழுது அவர் சொல்கிறார், அவன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் அவர் இனிமேலும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். 2வதாக உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலம் ஒரு உபத்திரவமான காலம். இதிலே நாம் சோர்ந்து போகாதபடி, இதிலே நாம் ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து இந்த உபத்திரம் இப்படிப்பட்ட காலங்களிலும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று அவனுடைய வசனம் சொல்லுகிறது. இங்கு வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 40 1 கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உபத்திரவத்திலே தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு அந்த உபத்திரவத்திற்கு நம்மை விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது அதில் அவர்களை விடுவித்த தேவன் இன்றைக்கு நமக்கும் அதே தேவன் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், 119 சங்கீதம் 71 உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள், ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லி, இதோ திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த போராட்டங்கள் வரும்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது காரிய சித்திவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாம். உபத்திரம் வரும்போது நாம் கோவப்பட்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்மை நாமே
தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த உபத்திரவத்தில் எப்படி அவர் உதவி செய்கிறார்? ரோமர் 15 சொல்லுது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினால். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அதை எடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது, அந்த வார்த்தையினாலே நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கு ரோமர் 15 தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளா நமக்கு அது போதனையாக இருக்கிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு போதிக்கிறது. லூக்கா 8 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல நிலத்திலே விழுந்த அந்த விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து நன்மையுமான இருதயத்திலே அது பொறுமையோடு காத்து கொள்ளும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். வசனத்தை நாம் கேட்கிறோம், கேட்ட அந்த வசனங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நமக்கு உபத்திரம் வரும் பொழுது, இந்த வசனம் அந்த உபத்திரத்திலிருந்து நம்மை அது காக்கிறதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உபத்திரம் வரும்போது நாம் மனுஷர்களை பார்க்காதபடி, உலகத்தை பார்க்காதபடி, அந்த பிரச்சனைகளை பார்க்காதபடி, அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், துதி இவளை செய்யும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். கொலோசியர் 1 சொல்லுது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லா பொறுமை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. எல்லாவற்றிலும் நமக்கு பொறுமை வேண்டும். அதை கர்த்தர் மாத்திரம் தர முடியும். அவருடைய வசனத்தினாலே அதை தர முடியும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் என்ன செய்ய வேண்டும்னா தியானம் செய்ய வேண்டும். எபிரேயர் 6 ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 6:15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். தேவன் சொன்னதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய நம்பிக்கையிலும் அவர் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாயிருந்து அதை பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 10 சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. ஆகவே கோபம், எரிச்சல் இவைகள் வரும்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் அந்த பொறுமையினாலே நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையாக ஓட வேண்டும் என்று எபிரேயர் 12:1 சொல்கிறது. யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். யாக்கோபு 1 3 உபத்திரம் வரும் பொழுது யாருக்கு அந்த பொறுமை இருக்கிறதோ அந்த பொறுமையானது பூரண அந்த கிரியை உண்டாக்குகிறது, முழுவதுமாய் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். யாக்கோபு 5:7 நீடிய பொறுமையோடு இருங்கள். எல்லா பொறுமையும் என்று சொல்லியிருக்கிறது, இங்கே நீடிய பொறுமை. ஆகவே அந்த நீடிய பொறுமை கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு தர முடியும். யாக்கோபு 5:11 இதோ பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புகிறவர்களும் பாக்கியவான்கள். இங்கு யோபுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார். யோபுவின் பொறுமையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். யோபு தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் அவர் பாவம் செய்யவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக அவர் பேசவில்லை. எல்லாவற்றையும் இழந்தாலும் அவருடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூசித்து
அவரை நம்புவதை விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஒன்றும் சொல்லவில்லை. அவன் இன்னும் உத்தமத்திலே அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தரை நம்புகிறதிலும் விசுவாசிக்கிறதிலும் அவன் உண்மையாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய முடிவை பாருங்கள். கர்த்தர் அவனை பாக்கியவானாக இரட்டத்தனை ஆசீர்வதித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பாடுகளிலே பொறுமையாக இருந்தால், அதை சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும். பாடுகளும் போராட்டங்களும் வரும் பொழுது பாவம் செய்யாதபடி அதில் பொறுமையாக இருக்கும் பொழுது அதில் தேவன் பிரியப்படுகிறார். இயேசுவின் தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவை பாடுகளை உபத்திரவங்களை அவர் சந்திக்கும் பொழுது அவர் பொறுமையாக இருந்தார். ஆகவே சத்துருவை அவர் மேற்கொள்ள பிதாவாகிய தேவன் அவருக்கு உதவி செய்ய முடியுது. 2 பேதுரு 1:6 வசனம் சொல்லுகிறது, ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடு பொறுமையும் பொறுமையோடு தேவ பக்தியும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்கள், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு எல்லாம் உன்னோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது. ஆகவே உபத்திரமும் போராட்டம் வரும் பொழுது நாம் மிகுந்த பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரமல்ல, போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அதையே நாம் பார்க்காது தேவனை சமூகத்திலே போய் அது பொறுமையோடு நாம் அதை கையாளும் பொழுது அதிலிருந்து நமக்கு விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ரோமர் 12:12 வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறதிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். உலக ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்கிறது. வெறுமையாய் போனவன் இரட்டத்தனையான பரிவாரங்களோடு அவன் வருகிறான். ஆனாலும் உலக ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்தாலும் அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 32:24 வசனத்தில், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடினான். இங்கு 26வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவன் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை அவன் தனித்து இருந்து ஜெபித்து போராடி அதை பெற்றுக்கொண்டான். தேவதூதன் அவனுடைய பெயரை கேட்கிறார். அவன் பெயரை சொல்லும் பொழுது கர்த்தருடைய பெயரை மாற்றுகிறார், இஸ்ரவேல் என்று. அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய தனி ஜெபம் மிக முக்கியம். அதில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோபும் அப்படிதான். உபத்திரவத்தில் அவர் பொறுமையோடு இருந்து அவர் ஜெபித்தார், உத்தமமாக இருந்தார், அதை ஆசீர்வதித்தார் தேவன். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 16-17 வசனம், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், தேவனை நோக்கி நான் ஜெபிப்பேன், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார் என்கிறார் தாவீது. 55ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 3 முறை நான் ஜெபிப்பேன் என்று சொல்கிறார். 7 முறை தேவனை துதிப்பேன் என்று சொல்கிறார். காரணம், அவருடைய ஜெபம்தான், அவருடைய துதிதான் அவனை மேன்மைப்படுத்துகிறது. சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனம், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்நாள் ஜெபத்தின் மூலமாக ஆலயத்திலே கர்த்தருடைய பலிபீடத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். அங்கு தேவ மனிதன் சொல்கிறார், இனி நீ துக்கமாக இருக்க வேண்டாம், கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அவருடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் நம்முடைய ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கை, பொறுமை, அதோடு கூட ஜெபம் முக்கியம் என்று இங்கு சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம்.
எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதிலை கொடுக்கிறார். தேவ தூதர்களை அனுப்புகிறார். காற்றுகள் மூலமாக அந்த பதிலை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். தானியேல் ஜெபித்தார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். தானியேல் ஜெபிக்க ஆரம்பிப்போம் பொழுதே கர்த்தர் தம்முடைய பதிலை தேவ தூதன் மூலமாக அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவன் ஜெபித்த பொழுது சிங்கத்தின் வாயை அவர் கட்டினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய ஜெபங்களிலே நாம் சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்று. ஜெபிக்க 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 கர்த்தர் தம்முடைய பதிலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் லூக்கா 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 11:13வது வசனத்தில், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரம பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தாலும் நாம் கேட்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக அதை அவர் தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அநீதியான ஒரு நியாயாதிபதி ஒரு விதவை அவனிடத்தில் போய் தொந்தரவு செய்கிறார், கேட்கிறார். அவன் கர்த்தருக்கு பயப்படாத மனுஷன், மனுஷர்களை மதியாத மனுஷன். ஆனால் அவன் இரக்கம் செய்வான் என்று சொல்லும்பொழுது அதை காட்டிலும் பரலோக தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, லூக்கா 18:7வது வசனம் சொல்லுது, அந்தபடி தம்மை நோக்கி இரவும் மகளும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தார். ஜெபத்தினாலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் குடும்பமாக தனிப்பட்ட ஜெபங்களை நாம் செய்யும்போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார். ஜெபிக்கிறதுல தான் ஆசீர்வாதம். ஜெபத்தின் மூலம் தான் கர்த்தர் பதிலே நமக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் தம் தூதனை அனுப்பினார். அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. எங்கு ஜெபிக்கிறார்களோ அங்கே தேவன் அவனை வழி நடத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட உபத்திரவங்கள், சோர்வுகள் வருகிறதா, நம் ஜெபத்தை நாம் விட்டு விடாதபடி நம் ஜெபத்தில் உறுதி உள்ளவர்களாய், தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய், ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஒரு வியாதிக்காக அவர் ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபிக்கிறார், பதில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபையினால தான் இந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை கர்த்தருடைய கிருபையாய் நடத்துகிறார். ஆனாலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க அவர் விரும்புகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த
மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலிலும் விழித்து கொண்டிருங்கள். ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்து கொண்டிருங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். எப்பொழுது திருடன் வருகிற விதமாக அவருடைய நாட்கள் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜெபத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியும். உங்கள் தேவை என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் தேவை என்ன என்பதை கர்த்தருக்கு சொல்லுங்கள். அவர் காற்றுகளை தூதராக அனுப்புகிறவராய் இருக்கிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக, அவர்களுக்கு பலன் சுகம் தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட நாட்களிலே ஜெபிக்க முடியாதபடிக்கு சத்துரு பல விதத்தில் சோர்வுகளை, எண்ணங்களை, மனச்சோர்வுகளை, பயத்தை கொண்டு வரலாம். ஆனால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பேன், குறைகளை நிறைவாக்குவேன், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவேதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், அவன் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய ஜெபத்தில் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். 1 பேதுரு 4:7 வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இயேசு தன்னுடைய கடைசி நேரத்தில் ஜெபிக்க முடியாத தன் சீசர்களை அழைத்து சென்றார். அவர்கள் இயேசுவோடு சென்றார்கள். இயேசு, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். காரணம், அவர்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு அவருடைய சரீரம் பலகீனமானது, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லுறோம். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஜெபத்திலே ஒன்றை நாம் கேட்கிறோம், இது எப்படி கிடைக்கும், இது எப்படி ஆகும் என்று அல்ல. நாம் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே இங்கே 15வது வசனம் சொல்லி, நாம் எதையாகிலும் கேட்டாலும், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம், தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நிச்சயமாகவே அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்கணும். அவருடைய மகிமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மளோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த நம்பிக்கை சந்தோஷத்தை நமக்கு தருகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களிலே பொறுமை. உபத்திரம் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது, கண்ணீர்கள் வரும்பொழுது, சோறுகள் வரும்பொழுது நாம் தேவனிடத்திலே அமர்ந்து காத்திருந்து அவருடைய சத்துவத்தும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு வெற்றி பெற அவருடைய வசனத்தை தியானம் செய்யும்போது உதவி செய்கிறார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே அநேகர் ஜெபிக்க முடியாதபடிக்கு சத்துரு சரீர சோர்வுகளையும் பலகீனங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்தாலும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். திருச்சபையார் ஜெபித்தார்கள், பேதுருவை கர்த்தர் விடுதலை செய்தார்.
அவர்கள் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை நம்புவதிலும் அவருடைய பொறுமையை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வதிலும் இன்னும் அதிகமாக நாம் ஜெபித்து அதில் சத்துருவை மேற்கொள்ளவும் பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, இன்னும் உம்மை அதிகமாக நம்பவும் உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தங்கள் ஜெபங்களின் மூலமாக உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, 1வது அலை முடிந்து 2வது அலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவி. நீரை விடுவிக்கிறவர், நீரை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை நடத்துகிறவர். எங்களுடைய அரசாங்கத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தமிழக அரசாங்க ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்து நீ நடத்துவதற்காக நன்றி. மருத்துவமனைகளிலே ஆங்காங்கே வீடுகளிலே இருக்கிற மக்களை நினைக்கிறோம். இந்த கொரோனா வியாதியின் மூலமாக பாதிக்கப்படுகிறவர்களை நினைக்கிறோம். படுக்கையில் வியாதியாக இருக்கிற படுக்கை முழுவதை நான் மாற்றி போடுவேன் என்று சொன்னவர், உடைய வார்த்தையின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களுடைய தமிழக முதல்வருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, நர்சஸ்க்காக, ஆண்டவரே எல்லா அரசாங்க பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக நன்மைகளை ஏழை எளிய மக்களுக்கு அது போய் கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். சீக்கிரமாக ஆண்டவரே விரைவாக இந்த இப்படிப்பட்ட பேர் ஆபத்திலிருந்து எங்கள் தேசத்தை விடுதலை செய்கிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார். உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய அன்பினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய கிருபையினாலும் அதை ஆசீர்வதிப்பீர். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.